முதல்ல இயக்கம், அதன் அரசியல் கட்சி. தீர்க்கமாக இருக்கும் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசுக்கெல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. இந்த பரபரப்பு இடையில் அதிமுகவும் 2 அணியாக பிரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அதில் 2 அணியில் வேலுமணி தரப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து 144 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எஸ்பி வேலுமணி தரப்பு அமைச்சரவை உதவி அளிக்கின்ற நோக்கத்தில் அந்த வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தும் அவங்க அமைச்சரவை கொடுக்கல. இதனால் விரக்தியாகி போன வேலுமணி தரப்பு எம்எல்ஏ பதவி விட்டுருவோம், கட்சி பதவி விட்டுருவோங்கிற பயத்தில் மறுபடியும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் ஒன்று சேர்ந்து இப்போ அதிமுக ஓரணியாக இருக்குது. அதன் பின்பும் 4 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சுட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். இப்படி இருக்க தமிழக பாஜகவில் இந்த தேர்தல் பின்பு கடுமையான பேச்சு நடந்து இப்போதுள்ள தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு அணியாகவும் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அணியாகவும் இருந்து செயல்பட்டதுனால கடுமையான பின்னடைவை தமிழக பாஜக சந்தித்திருக்கிற அடிப்படையில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையை டெல்லி தலைமை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி அந்த பேச்சுவார்த்தையில் அண்ணாமலைகள் சொல்கிறது எதையும் கேட்காம ஒரு கோரிக்கைகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டன. அதன் பின்பு பாஜக இருக்கிறோட நம்ம தனி கட்சி தொடங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிட்டார் அண்ணாமலை. அப்படிங்கிறதையும் டெல்லி வட்டாரம் தான் சொல்லியிருக்கு. இதை பற்றி அண்ணாமலையிட விசாரிக்கும் போது டெல்லி போகிறதுக்கு முன்னால் செய்தியாளரை சந்தித்த அண்ணாமலை ஒரு 2 நாள் பொறுமையா நல்ல முடிவு சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு டெல்லி போய் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. அதன் முன்பு நான் தனி கட்சி தொடங்குவதில் உறுதியாக இருக்கிறேன். முதலில் ஒரு இயக்கம் ஆரம்பித்து ஏற்கனவே என்கிட்ட ஒரு இயக்கம் இருக்குது, தன்னார்வ அமைப்பு வி த லீடர்ஸ் என்கிற அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பை ஒரு இயக்கமாக நடத்தி 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ அந்த அமைப்பை இயக்கமாக நடத்தி அதன் அடிப்படையில் அவங்களுக்கு அரசியல் பயிற்சி மாநாடு, இளைஞர்கள், பொதுமக்கள், தன்னார்வலர்கள் இவர்களுக்கெல்லாம் நடத்தி அதன் முன்பு 1 வருஷத்துக்கு பின்னால் அதை அரசியல் கட்சியை மாற்றி புதிய வாக்காளர்களை எப்படி தமிழக வெற்றி கழகம் கவர்ந்ததோ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வேறு தலைவர் வேணும்னு நினைக்கிற புதிய வாக்காளர்களை நாங்களும் கவர்வோம், அந்த வாக்குகளை நாங்கள் பெறுவோம், அதன் அடிப்படையில் ஆட்சி அமைக்க உண்டான வழிகளை தேடுவோம் என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். அது என்னுடைய பிறந்த நாளில் அறிவிப்பேன். அதற்குண்டான முக்கிய முடிவு கட்சி ஆரம்பிப்பது பற்றியும் என்னுடைய பிறந்தநாளில் அறிவிப்பேன் என்று தீர்க்கமாக அண்ணாமலை தெரிவித்துவிட்டார். அண்ணாமலையோட எண்ணம் ஈடேறுமா, அவரோட கனவு பழிக்குமா என்பது பொதுமக்கள் கையில் தான் உள்ளது. என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.